चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर. ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 4/1/1982. சத்குருவின் முதல் வரதானம் மன்மனா பவ. இன்று ஞானக்கடல் தந்தை ஞானக்கடலின் கரையில் ஞான ரத்தினங்களை பொறுக்கும் புனித அன்னப்பறவைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் எவ்வளவு ஞான ரத்தினங்களை பொறுக்கி குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்னப்பறவைகளின் குஷியின் நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீக குஷியின் ஆன்மீக நடனம் எவ்வளவு விருப்பமானது மற்றும் முழு கல்பத்திலும் புதுமையானது. கடலின் வகையான அலைகளை பார்த்து அன்னங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இன்று பாப் தாதா என்ன பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்? அன்னப்பறவைகளின் நடனத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். நடனம் ஆடுவதிலோ திறமைசாலிகள் தான் இல்லையா? ஒவ்வொரு மனதிலும் ஒலிக்கும் குஷியின் பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடலின்றி நடனமும் இருப்பதில்லை தான் இல்லையா? அப்படி இசையும் ஒலித்து கொண்டிருக்கிறது, மேலும் நடனமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் குஷியில் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அனைவரும் கூட குஷியின் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? இந்த பாடலை காதுகளால் கேட்க முடியாது. மனதின் பாடலை மனம் மூலமாகத்தான் கேட்க முடியும். மன்மனா பவ என்ற நிலை ஆனது மற்றும் பாடல் பாடுவது, பாடல் கேட்பது தொடங்கியது. மன்மனா பவ என்ற இந்த மகா மந்திரத்தின் வரம் பெற்றவர்களாகவே அனைவரும் ஆகிவிட்டீர்கள். சத்குருவின் குழந்தையாக ஆனீர்கள் என்றால் சத்குரு மூலமாக முதல் வரதானம் என்ன கிடைத்தது? மன்மனா பவ. சத்குருவின் ரூபத்தில் வரம்பெற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் மகா மந்திர சொரூபமான மகாதானி வரதானி சத்குருவின் குழந்தைகள், மாஸ்டர் சத்குரு ஆவீர்கள். அல்லது குருவின் பேர குழந்தைகள் என்று அப்படி சொன்னாலும் சரிதான். பேர குழந்தைகளுக்கு உரிமை அதிகமாக இருக்கிறது. பிரம்மாவின் குழந்தைகள் என்றாலே பேரர்களாகவும் ஆகின்றீர்கள் இல்லையா? குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள், பேரர்களாகவும் இருக்கின்றீர்கள். எந்தளவு தந்தையின் சம்பந்தமோ அந்தளவு உங்களுடைய சம்பந்தமும் இருக்கிறது. அனைத்து சம்பந்தங்களில் உரிமையுள்ள ஆத்மாக்கள் நீங்கள். கள்ளம் கபடமற்ற தந்தையிடமிருந்து ஏதாவது பெறுவதற்கான திறமை நிறைந்தவர்கள் நீங்கள். நல்ல வியாபாரியுமாகவும் கூட இருக்கின்றீர்கள். வியாபாரம் செய்து விட்டீர்கள் தான் இல்லையா? நானும் பகவானோடு வியாபாரம் செய்வேன் என்று எப்பொழுதாவது நினைத்திருப்பீர்களா? மேலும் வியாபாரத்தில் என்ன கிடைத்தது? முக்தி, ஜீவன் முக்தி. முக்தி, ஜீவன் முக்தி மட்டும் கிடைத்ததா? வியாபாரியின் கூடவே மந்திரவாதியாகவும் இருக்கின்றீர்கள். வியாபாரம் செய்தீர்கள் என்றாலும் எவ்வளோ பெரிய வியாபாரம் செய்திருக்கின்றீர்கள். அதன் காரணமாக மற்றும் வியாபாரம் செய்வதற்கே அவசியமில்லை. எந்த ஒரு பொருளின் வியாபாரம் செய்யவில்லை, ஆனால் பொருளை கொடுக்கும் வள்ளலையே வியாபாரம் செய்து விட்டீர்கள். அதிலோ அனைத்தும் வந்து விட்டது இல்லையா? வள்ளலையே தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் தான் இல்லையா? தனித்தனி பாட்டிகளுடன் சந்திப்பு. நியூயார்க், அமெரிக்கா. நான் கோடியிலும் சிலரான அந்த சிலரிலும் சிலரான ஆத்மா என்று தன்னை அனுபவம் செய்கின்றீர்களா? வாழ்க்கை நாடகத்தில் ஆத்மாக்கள் நமக்கு தந்தையுடன் நேரடி சம்பந்தம் மற்றும் பாத்திரம் இருக்கிறது என்று அந்தளவு போதை மற்றும் குஷி இருக்கின்றதா? எப்பொழுதும் குஷியில் இருப்பதற்காக எத்தனை விஷயங்கள் தாரணை செய்திருக்கின்றீர்கள். பாப் தாதா கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்.
எவ்வளவு காலத்திற்கு பிறகு கிடைத்திருக்கின்றீர்கள்? நினைவு வருகிறதான் இல்லையா? உயர்ந்த ஆத்மாக்கள் நமக்கு உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையுடன் விசேஷ பாத்திரம் இருக்கிறது என நினைவில் இருங்கள். பிறகு எப்படி நினைவு இருக்குமோ அப்படி நிலை இயல்பாகவே உருவாகிவிடும். என்ன கேட்கின்றீர்களோ அதை உள்ளே நிரப்பிக்கொண்டே இருங்கள். எவ்வளவு உள்ளே நிரப்புவீர்களோ அந்தளவு நடைமுறையில் சொரூபமாக ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் எனக்கு எந்தளவு இருக்கின்றது என்று இதை எப்பொழுதும் தன்னைத்தானே பாருங்கள். ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றீர்களா அல்லது அனுபவம் நிறைந்தவராக இருக்கின்றீர்களா? இதை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் சங்கம யுகத்தில்தான் ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் செய்ய முடியும். ஏதாவது குணத்தின் அனுபவம் குறைவாக இருக்கிறது என்றால் அதன் மீது கவனம் செலுத்தி அவசியம் அனுபவியாக ஆகுங்கள். எந்தளவு அனுபவம் நிறைந்தவர்களாக ஆவீர்களோ அந்த அளவு அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும். மாயாவால் அசைக்க முடியாது. எந்தவிதமான தடையோ பிரச்சனையோ எந்த நேரம் ஒரு விளையாட்டுக்கு சமமாக அனுபவமாக வேண்டும். தாக்குதல் இல்லை. ஆனால் விளையாட்டு என புரிந்து கொள்வதினால் மிகுந்த குஷியோடு கடந்து விடுவீர்கள். மேலும் தாக்குதல் என புரிந்து கொள்வதினால் பயப்படவும் செய்வீர்கள் மற்றும் குழப்பத்திலும் வந்து விடுவீர்கள். நாடகத்தின் கதாபாத்திரமாக இருக்கும் காரணத்தினால் எந்த ஒரு காட்சி எதிரில் வருகிறது என்றால் நாடகத்தின் கணக்குப்படி இவை அனைத்தும் காட்சிகள் என்ற நினைவு இருக்கிறது என்றால் ஒரே சீரான நிலையில் இருப்பீர்கள். குழப்பம் ஏற்பட முடியாது. எனவே இப்பொழுதிருந்தே இந்த மாற்றத்தை செய்து செல்லுங்கள். குழப்பத்தை இங்கேயே முடித்துவிட்டு செல்லுங்கள். எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில் வெற்றி திலகம் இடப்பட்டு இருக்கிறது என்று அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் குழப்பம் முடிவடைந்துவிடும். பாருங்கள், அமெரிக்கா உலகத்திலேயே உயர்ந்த தேசமாக இருக்கிறது. ஏனென்றால் பிராமணர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். எப்படி நேரத்தின் மகிமை இருக்கிறதோ அதைவிட பிராமண ஆத்மாக்களுக்கு மகிமை இருக்கிறது. எனவே நீங்கள் சேவையில் நம்பர் 1 ஆக வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவேளை தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்காக லைட் ஹவுஸ் ஆகிவிட்டீர்கள் என்றால் ஒயிட் ஹவுஸ், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி மாளிகை மற்றும் லைட் ஹவுஸின் வேற்றுமை தெரிந்துவிடும். அது விநாசம் செய்விப்பது மற்றும் இது ஸ்தாபனை செய்வது. இப்பொழுது அதிசய காரியம் செய்து காண்பியுங்கள். விசேஷ ஆத்மாக்களையோ பொறுப்பாளர்களாக ஆக்கியிருக்கின்றோம். இப்பொழுது இன்னும் தொடர்பு மூலம் சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய வாய் மூலமாக தந்தையின் மகிமை முழு உலகத்தினருக்கும் செல்ல வேண்டும். அந்த மாதிரி நெருக்கமான சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்கள், எந்தெந்த குழந்தைகள் மற்ற மதங்களில் கலந்து விட்டார்களோ பாப்தாதா அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படியானால் நீங்கள் விசேஷ பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகுவீர்கள் இல்லையா? நீங்கள் தந்தையே தேடினீர்கள், ஆனால் தந்தை உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டார். நீங்கள் தேடினாலும் தேட முடியாது. ஏனென்றால் அறிமுகமே இல்லாமல் இருந்தீர்கள் இல்லையா? எனவே தந்தை ஆத்மாக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தோட்டத்தின் மலராக ஆக்கிவிட்டார். அப்படி நீங்கள் இப்பொழுது இறைவனின் பூந்தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர், அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்தவன் என தன்னை நினைக்கின்றீர்களா? பாஷையை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்படி அன்பான ஆத்மாக்கள் தன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று இதுவும் தந்தைக்கு குஷியாக இருக்கிறது. தன்னை உரிமையுள்ள ஆத்மா என நினைக்கிறீர்கள் இல்லையா? மிகவும் ஆர்வமுள்ள ஆத்மாக்கள் மீண்டும் தன்னுடைய உரிமையை பெறுவதற்காக மகான் தீர்த்த ஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். நல்லது. வரதானம். தன்னுடைய ஆன்மீக தெய்வீக உள் உணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மேலும் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும் மாஸ்டர் ஞானசூரியன் ஆகுங்கள். எப்படி ஏதாவது கவர்ந்திழுக்கும் பொருள் அக்கம்பக்கம் இருப்பவர்களை தன் பக்கம் கவர்கிறது, அனைவரின் கவனமும் அதன் மீது செல்லும். அதே போல எப்பொழுது உங்களுடைய உள் உணர்வு தெய்வீகமானதாக ஆன்மீகமானதாக இருக்குமோ அப்போது உங்களுடைய பிரபாவம் அநேக ஆத்மாக்கள் மேல் இயல்பாகவே ஏற்படும். தெய்வீக உள் உணர்வு என்றாலே விலகிய மற்றும் அன்பாக இருக்கும் நிலை. அது இயல்பாகவே அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்திழுக்கும். அந்த மாதிரி தெய்வீக சக்திசாலியான ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞானசூரியனாகி தன்னுடைய பிரகாசத்தை நாலாபுரமும் பரப்புகிறார்கள். ஸ்லோகன். எப்பொழுதும் சொமான், அதாவது சுய மரியாதை என்ற ஆசனத்தில்
அமர்ந்திருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடந்து கொண்டிருக்கும். अच्छा, ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।